காலையில ஜம்பிங்கா ஜம்ப் பண்ணியாச்சு. பனித்துளி எல்லாம் சூப்பரா இருக்கு. தெரியலண்ணா. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஆமாப்பா, நாங்கள் எல்லோரும் சூப்பராக இருக்கோம். இந்த இனிய காலை பொழுதில் எங்களை சந்திக்க வந்ததில் எங்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. எனக்கு அது கேட்குதுங்க. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்தில் போய் வாழைத்தரெல்லாம் இருக்குங்க, அதெல்லாம் வெட்டி கொடுத்துருவோம் அப்படின்ட்டு இருக்கோங்க. சரி, இன்றைக்கி டே எப்படி போச்சு அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ண ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறேன். வீடியோ பார்க்க நீங்களுக்கு காத்துட்ருக்கீங்களா? சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பனித்துளி எல்லாம் அப்படியே இலையிலெல்லாம் இருக்கு, பார்த்தீங்களாவே தெரியும். பனியெல்லாம் இன்னும் விலகவே இல்லை. நம்ம வந்துட்டு வாழைத்தாறு கடையில் கேட்டிருக்காங்க. அப்புறம் என் ஃப்ரெண்டு மகனுக்கு வந்து இன்னைக்கு இல்லை, ஒரு வாரம் கழிச்சு மொட்டை அடிக்கிறாங்க ஊரில். அவளுக்கு வந்து ஒரு தார் வேணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதனால ஒரு தாரை நிப்பாட்டிடுவோம். என்ன மச்சான், மற்றதெல்லாம் வெட்டிடுவோமா? வெட்டி எடுத்துட்டு கொடுக்கலாங்க. அதனால இதெல்லாமே கையெல்லாம் வெட்டி, வாழைத்தாரை வந்து நான் வெட்ட போகிறது இல்லை, மச்சானே வெட்டிக்கிடுவாரு. நம்ம இதெல்லாமே கட் பண்ணி வச்சிருவோம். ரெடி பண்ணி வைக்கட்டா? வேலை செடியிலே விழுந்து கிடக்குங்க. பிகிலு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்மளுக்கு எப்பயுமே முக்கியம் இவங்களும் ஏலக்காய். செடி வந்து வாழை அப்படியே சாஞ்சிருக்கா, அதனால செடியுமே சாஞ்சு போயிடுச்சு போல. கட்டி விட்டுருவோம் எடுத்து. எப்படி பழுக்க ஆரம்பிச்சிருச்சு அது. இது ஒண்ணு நீங்க வெட்டிக்கிறீங்களா? இதை அழகாக சூப்பராக அருமையாக எனது அன்பு மச்சான், அதாவது எனது அன்பு கணவர், அன்பு மச்சான் வந்து இந்த வாழைத்தாரை உங்களுக்காக வெட்டி எடுக்க போகிறார். இந்த கத்தியை அன்புடன் கட் பண்ணுவதற்காக, இது வாழைத்தார் வெட்டுவதற்காக கொடுக்கிறேன். கடை திறப்புல வைக்கிற மாதிரி உங்களை கூப்பிட்டுருக்கேன். ஏ பீன்ஸு, என்னோட செடி வெட்டி போட்டுறாதீங்க. அதெல்லாம் செடிக்கு போட்டுக்கோங்க, பீன்ஸு செடி வெட்டிடாதீங்க. இன்னைக்கு அதுக்கு கம்பு உண்ணணும்னு நினைச்சேன், கடைக்கு போக சொல்லிட்டீங்க. கடைக்கு போறது மக்களே எனக்கு போர் அடிக்குது. ஆனா இங்க தோட்டத்துல வேலை வந்துட்டு கொஞ்சம், நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கொஞ்சம் கடிசான வேலைகள். அதை வந்து நான் செய்ய முடியாது, நான் செய்ய முடியாதுன்னு சொன்னேன். சரி நீ கடையாச்சுன்னு போய் பார்த்துக்கோ, நான் செய்கிறேன் அப்படின்னாரு. சொல்லிட்டே இருக்கேன், தெரியாம போய் மீன்ஸவே மிதிக்கிறீங்க, எனக்கு கோவம் வரும். அப்புறம் வெட்டுங்க. வெட்டுங்க. கால் பத்திரம் வெட்டியாச்சா? ஏய் சூப்பர். இனி எப்படியான உள்ளது? வெட்டி அது கருக்கெடுக்கா. குட்டி குட்டி வாழைத்தாரு எனக்கு வெட்ட ஆசைதான். கொஞ்சம் மேல அங்க பாருங்க, குட்டி வாழைத்தாரு. மச்சான், வாழையை ஒரு வெட்டு வெட்டிட்டு தாரை ஒரு வெட்டு வெட்டணும். வாழை வெட்டி விடுங்க ஃபர்ஸ்ட். அந்த வாழை தண்டு எடுத்துக்கலாமா? நாளைக்கு வந்து எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் வாழையை வெட்டிருங்க, சரியா? மறந்துடக்கூடாது நம்ம. சரி வாங்க எடுத்துட்டு. நீ எங்க இருக்கு? இனி மேலையா? கவாத்து எடுத்திருக்கோம். அப்படி இருந்தும் அதுல 1-2 சோகை இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாதுல. அப்படியே துப்புரவுப்படுத்தி விடணும். எப்படி?
நிறைய பாக்கு விழுந்து கிடக்கு. அதை வந்து பிறக்கணும். நாளைக்கு பறிக்கிருவோமா? இங்க பாருங்க வேண்டா பாக்கு 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 100 ரூபா இருக்குல்ல மச்சான். இப்ப உரிச்சு கொடுக்கணுமா? இந்த மாதிரி கொடுத்தா 100 ரூபா கிடைக்குமா? 100. இங்க இங்க போட்டுறேன். அது எல்லாமா வீடியோ எடுத்து வச்சிருக்கீங்க ஏறுறது? இந்த ரோடு அங்கிட்டு இருக்கு. ஆனா நான் வந்துட்டு ஈஸியா ஏறிடலாம்ல, இல்லாட்டி அங்க போய் சுத்தி வரணும். அதான் இங்க இந்த கட்டிங்ல அப்படியே ஏறிடுறது. இதுலலாம் மிதிச்சோம் வச்சுக்கோங்களேன், அப்படி சரட்டு சரட்டுன்னு வலியை விழுந்துருவோம். அதனாலதான் நம்ம வந்துட்டு இங்க மேல வந்து 2-3 வாழைத்தாறு இருக்கு. அதை பார்த்து வெட்டிட்டு போயிடுவோம். மச்சான் மாமரம் வந்து பூத்துருக்கு. ஆமா, இந்த தடவை எங்களுக்கு மாங்காய் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா குட்டியா இருந்த மரங்கள் எல்லாமே பூத்துருக்குங்க. இந்த தடவை மாங்காய் இருக்கு. மாங்காய்ல ஊறுகாய் போடுவோம், மாங்காய் வத்தல் போடுவோம், மாங்காய்ல உப்பு மாங்காய் ஊற வச்சு அச்சாறு இந்த மாதிரி எல்லாமே பண்ணலாமா? மாங்காய் கறி வைக்கணும் மச்சான். கொள்ள நாள் ஆச்சு மாம்பழ புளிச்சேரி வச்சுட்டு. விற்கலாம் கிடைச்சா. பழுத்த மாம்பழம் கிடைச்சா வாங்கிருங்க. பழுத்த மாம்பழத்துல மாம்பழ புளிச்சேரி வச்சு சாப்பிட்டா என்ன ஒரு டேஸ்டா இருக்கும் தெரியுமா? சூப்பரா இருக்கும். அப்படியே அதை நினைக்கும் போது சொல்லும் போதே எனக்கு வாயில எச்சி வருது. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்துட்டு அதை வாங்கி ஒரு தடவை சமைச்சிடணும். மாங்காய் பழம் வந்து இப்ப கிடைக்கிறதே இல்லைங்க. வீரவாண்டி டயத்துல எல்லாம் மாங்காய் பழம் ரொம்ப சீசன் நினைக்கிறேன். இப்போதைக்கு சீசன் கம்மி போல. பச்சை மாங்காய் வருது. அந்த பச்சை மாங்காயில வந்து அவ்வளவா நல்லா இருக்காது. அதனாலதான் அதாவதுங்க ஏலை செடி இது. உங்களுக்கு வந்து ஏலை செடியை நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன். ஏலை செடி இது வந்து நம்ம காய் எடுக்கக்கூடிய சரம். இது வந்து ஏலக்காய் அப்படின்னலாம் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கேன். இப்போ வந்துட்டு இது சரம்ங்க. இந்த சரம் வந்து இப்போ ஏலை செடியில இந்த தண்டு இது வந்து புதுசா உருவான சிம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பழைய தட்டை. இது பாத்தீங்களா? இது வந்து பழைய தட்டை. இது பாத்தீங்கன்னா பழைய தட்டை. பழைய தட்டை பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும். இது பழசு. இது எல்லாமே போன வருஷம் அடிச்ச தட்டைக. அவங்க தான் இந்த மாதிரி சரங்கள் கொடுத்தாங்க. நம்ம காய் எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து இவங்க வந்து ஈன்றுருக்காங்க. குட்டி போடுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த குட்டி தான் இந்த சிம்பு. இதுக்கு பேரு சிம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குட்டியா இந்த இது வந்து அப்படியே ஒரு இந்த பார்த்தீங்களா? இதெல்லாம் சிம்பு. அப்போ இந்த சிம்பு அடிச்சு இவங்க பெரிய தட்டையாயிருக்காங்க. இவங்க வந்து குட்டி போட்டிருக்காங்க. அதுதான் இந்த சரம். இந்த இது குட்டி குட்டியா சரம் அடிக்குது. இது கொஞ்சம் பெருசாயிருச்சு. இது இன்னும் கொஞ்சம் பெருசாயிருச்சு இந்த சரம். இனி இவங்களை வந்து நம்ம நல்லா பாதுகாப்பா கொண்டு வரணும். பக்குவமா பாதுகாப்பா அவங்களுக்கு எல்லா கேரிங்கும் கொடுத்து கொண்டு வரணும். இது எல்லாமே காய் வரக்கூடிய இதுல எல்லாமே காய் வந்துடும். சரம் இப்போ பாத்தீங்களா? காய் வந்திருக்கு. இது எல்லாமே பூ பூத்து இதுல எல்லாமே காய் பிடிக்கும். இது எல்லாமே அரும்பரும்பா வந்து காய் பிடிக்கக்கூடியது. இது எல்லாமே இதுலதான் காய் பிடிச்சு அப்படியே வருவாங்க. இவங்களை வந்து இந்த பூச்சி அப்புறம் வந்துட்டு புழு இதெல்லாம் வெட்டிடுவாங்க. இந்த இடத்துல வந்து வெட்டிட்டாங்க அப்படின்னா சரம் இதோட நின்றும். இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் வளரும். எப்படி? இது எல்லாமே அப்படிதான் வருது. இவங்களை வந்து நம்ம நல்லா பாதுகாப்பு பண்ணி கொண்டு போகணுங்க. அவ்வளோதாங்க. அப்படிதாங்க. இப்போ வந்து சீசன் ஆரம்பிக்கல, வேடை ஆயிடுச்சு. இந்த வேடையில வந்து சொல்லப்போனா ஜனவரியில வந்துட்டு நல்லா சிம்படிக்கணும். ஜனவரியில சிம்படிச்சு ஒரு மே மாதம் சரம் அடிக்கணும். மே மாதம் சரம் அடித்தா நல்லா பலன் கிடைக்கும். இப்போ வந்துட்டு மழை அதிகமாக முன்னாடி பெஞ்சிருது, இல்லாட்டி மழையே பெய்யாமல் இருக்குது, இல்லாட்டி மழை லாஸ்ட் பெய்யுது. அந்த மாதிரி கொஞ்சம் இயற்கையோட மாற்றங்கள் வந்து ஏற்படுதில்ல. அதனால இவங்களோட அந்த வளர்ச்சியுமே கொஞ்சம் மாற்றங்கள் வந்திருக்குங்க. இவங்களை இந்த வேலையில் வந்து நம்ம நல்லா சம்ரட்சிச்சு, அதாவது நல்லா பாதுகாப்பு பண்ணாதான் சீசனில் வந்து நல்லா காயெடுத்து அறுவடை பண்ண முடியும். அதுக்காக இவங்களை கொஞ்சம் பத்திரப்படுத்திக்கணும். எப்படி? நல்லா இருக்கா? இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? இதான் ஃபர்ஸ்ட் டைமா இதை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். நிறைய உறவுகள் வந்துட்டு புதுசாக நம்ம சேனல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் நான் சொல்லியிருந்தேன், நிறைய பேர் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு. சரி, அதெல்லாம் கேட்டுட்டும் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரிங்களா? இப்போயும் அப்படித்தாங்க. நம்ம அந்த இதில் எடுத்து யூடியூப்காரங்க காமிப்பாங்க, இப்போ உன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எத்தனை பேர் பார்த்துருக்காங்க,
சப்ஸ்கிரைப் பண்ணாம இத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்ப நமக்கு சங்கடமா இருக்கும் இல்லையா? உறவுகள் நம்ம கூட வந்துட்டு ஏன் பார்க்காம இருக்காங்க அப்படின்னு. எனக்கும் தோணுச்சு. சரி, உங்களுக்கு புடிச்சிருந்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்க அன்பு ஆதரவ எங்களுக்கு தாங்க. நம்ம எல்லாருமே ஒண்ணாவே இந்த இயற்கையோட சேர்ந்து இந்த அழகான மலை கிராமத்து வாழ்க்கைய நீங்களும் பார்த்து ரசிக்கலாம். உங்களுக்காக நானும் எடுத்து எல்லாமே ஷேர் பண்ணுவேன். எப்படி புடிச்சிருக்கா? மறக்காம சொல்லுங்க. சரி, எனக்கு ஒரு சந்தேகம் இப்போ. ம். இந்த சின்ன இது நாட்டு ஏரி வந்திருக்குல்ல, ஆமா. அதுக்கு என்ன பேரு? சிம்பு. சிம்புவா? நடிகர் சிம்புவா? அது சிலம்பரசன். இது சிம்பு. ஐயா, என்ன சிம்புன்னு மச்சான் இப்படி எல்லாமா உங்களுக்கு டவுட் வரும்? ஏங்க இப்படி பண்றீங்க? அவருக்கு டவுட் எப்படின்னு பாருங்க மக்களே. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல நடிகர் சிம்பு இல்ல அப்படின்னு. இப்ப இல்ல. முதல்ல வீடியோல சொல்லியிருந்தேன். இதுக்கு பேர் சிம்பு சிம்புன்னு சொல்லவும், என்னப்பா இந்த பிள்ளை சிம்பு சிம்புன்னு சொல்லுது அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இதுக்கு பெயர் சிம்பு. மச்சான் அவர் பேர் வந்து சிலம்பரசன் மச்சான். அவர் வந்து கோவில் படம் இருக்கும் பாத்தீங்களா? கோவில் படம் வந்து இங்க எடுத்தாங்க. அப்ப கேப் ரோட்ல நீங்க வந்து அந்த பாட்ட போட்டு பாருங்க. சரிங்களா? மேகம் படபட மின்னல் அ துடி சரி, அ சரி. சிரி சிரியா? அப்ப நாங்கெல்லாம் அந்த பக்கத்துல போய் நின்று அப்ப பார்த்துருக்கோமே. அவரு ஒரு பையனா தான் இருந்தாரு. நான்லாம் சின்ன பிள்ளை தான் அப்ப. அப்ப வந்துட்டு நாங்க அந்த இடத்துல போயி எல்லாரும் சொன்னாங்க, "சிலம்பரசன் வர்றாரு, ஷூட் பண்றாங்க, ஒரு பாட்டு எடுக்குறாங்க" அப்படின்ட்டு. அப்ப நாங்க அங்க போயி அவர பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே போய் நின்னோம். போய் நின்னு அவங்க நடிக்கிறதெல்லாம் அவரு அப்படியேவும் ஒரு பேண்ட்ட, ஒரு சட்டை கோட்டு மாதிரியல்ல ஜாக்கெட் போட்டு அப்படியேவும் குடுகுடுன்னு ஓடி வருவாரு. அந்த பாறைலாம் இப்போ வந்து அந்த கேப் ரோடு நீங்க மூணாருக்கு வந்துருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சூரியநெல்லி வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் இருக்குல்ல. அந்த பெரிய கனால் வாட்டர் ஃபால்ஸ். அத தாண்டி போற இடத்துல இருந்து கேப் ரோடு. அந்த பெரிய ஒரு மலை, ஒரு அந்த மலைக்கு அந்த பக்கம் நம்ம நின்னு பார்ப்போம். அது எல்லாமேவும் அவரு நடிச்ச படம். அப்ப இப்ப வந்துட்டு ரோடெல்லாம் வேலை செஞ்சு, அத கொஞ்சம் மாற்றங்கள் படுத்திட்டாங்க. மத்தபடி அப்படியே தான் இருக்கு. அந்த இதெல்லாம். இடம் அதுதான். சூப்பரா இருந்துச்சு அப்பல்லாம். அதே மாரி தான் மைனா படம். என்ன மச்சான்? மைனா படத்துல வந்து ஒரு பஸ்ஸ கட்டி தொங்க விட்டு, அப்படியே அங்க ஷூட்டிங் எடுத்துட்டு இருந்தாங்க. அது எல்லாமே இங்க தான் எடுத்தாங்க. நெறைய படங்கள் எடுத்தாங்கங்க. அதெல்லாம் இப்ப சொல்லப்போனா நெறைய சொல்லலாம். வேங்கை படம் கூட கேப் ரோட்ல தான் ஒரு பாட்டு சீன் எடுத்திருப்பாங்க. தனுஷும், தமன்னாவும் வர்றதெல்லாம். எல்லாமே பார்ப்போம். ஆனா, எனக்கு குறிப்பிட்ட நடிகர பிடிக்குமா அப்படின்னு கேட்டா, அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க அவங்க வாழ்க்கை வந்து நடத்திட்டு இருக்காங்க. வாழ்க்கைக்காக உழைக்கிறாங்க. அவங்க வந்து செலிபிரிட்டியா அப்படின்னு நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளு நானு. நம்ம வந்து நம்ம வாழ்க்கைக்காக ஓடிட்டுருக்கோம். நம்ம நம்ம உழைப்பு உழைச்சு நம்ம சாப்பிட முடியும். ஆனா, நம்ம நம்மளுக்கு, நம்ம குடும்பத்துக்காக நம்ம வந்து போயிட்டே இருப்போம். அவங்க அவங்களோட லைஃப்க்காக போயிட்டுருக்காங்க. அவ்வளோதான். அவங்க ஒரு தொழில் பண்றாங்க. நம்மளுக்கு ஒரு என்டர்டெய்னரா இருக்கிறனால நம்ம பார்க்குறோம், ரசிக்கிறோம் அவ்வளோதான். அதே மாரி நம்ம ஒரு தொழில் பண்றோம். நம்ம வந்து விவசாயம் பண்றோம். நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு, நம்ம போயிட்டே இருக்கோம். சரி வாங்க பேச விட்டீங்க வச்சுக்கோங்கவே பேசிட்டே இருந்தா. நெறைய உறவுகள் கேட்டிருந்தீங்க. லைவ் வாங்க அப்படின்னு. அத வந்து லைவ் வரலாமா? என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கும் உங்கள எல்லாம் லைவ்ல சந்திக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கு. பார்க்கலாம். சரிங்களா? நம்ம வந்துட்டு மறக்காம சொல்லிருங்க. அ நம்ம வந்து இப்ப மேல அந்த வாழைத்தார வெட்டிட்டு கொய்யாப்பழம் வேற பழுத்திருக்குன்னு நெனைக்கிறேன். கிளிகள் எல்லாம் வந்து சத்தம் போட்டுட்டே இருக்காங்க. அப்ப கொய்யாப்பழம் கண்டிப்பா பழுத்திருக்கு. நம்ம போய் பார்க்குறோம். இன்னைக்கு பறிக்கிறோம், சாப்பிடுறோம். வாங்க. என்னப்பா கீழ நின்னு பேசிட்டு இருந்த? இப்ப பார்த்தா உயரமா நிக்கிற அப்படின்னு பார்க்குறீங்களா? கொய்யா மரம் நான் சொன்னேன் இல்லையா? பழுத்திருக்கு அப்படின்னு. இத பார்த்துட்டு எப்படிங்க பறிக்காம இருக்க முடியும்? நான் வர்றேன். கிளியெல்லாம் நெறைய குத்தி கீழ போட்டுருக்காங்க. சரியா? அவங்க சாப்பிட்டுக்கிட்டு அத. பழமே உதிர்ந்துருச்சு. மேல எல்லாம் காய் இருக்கு. பறிச்சுக்கலாமா? இங்க பாருங்களேன். கிட்டயே இருக்கு. எம்மா! அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. சாப்பிடலாமா? ம். ரோஸ் கலரா இருக்கு. ம். சூப்பரா இருக்கா? இந்தாங்க. மேல எல்லாம் இருக்கு. மச்சான், மச்சான், மச்சான். இங்கிட்டு வாங்க. பாத்தீங்களா? கீழ போடட்டா? அ? கையில வாங்கலாமா? வேண்டாம். கீழ போட்டாச்சு. பொறுங்க. சூப்பரா இருக்கு மச்சான். இவ்வளோ உயரமா பார்க்குறப்ப, இங்க பாருங்க கொய்யா காய. தெரியுதா? இங்க குடுங்க மச்சான் நான் காமிக்கிறேன். வேண்டாம். நீங்களே பிடிச்சுக்கோங்க. பறிக்கட்டா? ஏய் அப்பா இங்க பாருங்கவே. எவ்வளோ பெருசு. இந்த எவ்வளோ பெருசு மச்சான்.
பூராமே பழம். பழம் பழம். தொட்டாசினிங்கி தொட்டதுமே சுருங்கிருச்சு. தொட்டாசினிங்கி எப்படி? கொய்யாக்காய் பறிச்சிட்டோம். அதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவ குறிப்பு சொல்லட்டா, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சுகர் இருக்குது அப்படிங்கிறவங்க வந்துட்டு, சுகர் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். நம்மளுடைய பிளட்டு வந்து கட்டை ஆகுமா, அதாவது திக்னஸ் ஆகுமா, அப்போ தான் அது சுகராக மாறுதாம் அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். அதனால நம்மளுக்கு வந்து சுகர் ஃபார்ம் ஆகுது. அப்போ வந்து எதுவும் தெரியும் உங்களுக்கு. இருந்தாலும் ஒரு பாட்டி வைத்தியமா நான் சொல்லட்டா, இது வந்து தொட்டாவாடி. இந்த தொட்டாவாடி வந்து வேரோட நம்ம பறிச்சுக்கிறோம். இப்படி ஃபுல் செடி, குட்டி செடி, ரொம்ப பெரிய செடி இல்லை, இந்த மாதிரி குட்டி செடியை பறித்து நல்லா தண்ணியில் அலசிட்டு ஒரு செம்பு தண்ணி ஊற்றி அடுப்பில் ஒரு மண் சட்டி கிடச்சா ரொம்ப நல்லது, நல்லா போட்டு கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வாங்க. டெய்லியும் குடிச்சிடாதீங்க, இன்னைக்கு குடிங்க, அப்புறம் ஒரு நாள் விட்டு குடிங்க. அந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் மட்டும் குடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சுகரை செக் பண்ணி பாருங்களேன், சுகர் கம்மியாக இருக்கும். இது வந்து பாட்டி சொன்ன வைத்தியம், ரொம்ப நல்லது. பச்சை மருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஒரு மெடிசன் பிளான்ட் தான், இது மருத்துவ குணங்கள் இருக்கு. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து கிழுகார் நெல்லி பார்த்தீங்களா, கிழுகார் நெல்லி. வந்து ரொம்ப சூடா இருக்கு, உடல் சூடா இருக்குப்பா, எனக்கு வயிறு வலி தாங்க முடியல அப்படின்னா இருக்கிறவங்க வந்துட்டு இந்த கிழுகார் நெல்லியும் இதே மாதிரி பறிச்சு நல்லா அரைச்சு இளநியில வந்து 2 வெந்தயமும் இந்த கிழுகார் நெல்லியுமே போட்டு வச்சிருங்க. மேலே சீவி அந்த இளநீ தண்ணியில போட்டு வச்சுட்டு சாயங்காலம் நைட்டு போட்டு வச்சுட்டு விடிய காலையில எடுத்து குடிச்சிங்க அப்படின்னா அது நல்லா சூட்டை தணிக்கும் அப்படிங்கிறாங்க. இது வந்து தலைக்கு அரைச்சி தலைமுடிக்கு வந்து தேய்ச்சிக்கலாம். கிழுகார் நெல்லி நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. இதுவுமே ஒரு மெடிசன் பிளான்ட். இது எல்லாமே நம்ம தோட்டத்துல இருக்கு. அதனால நான் வந்துட்டு உங்களுக்கு இதை பார்த்தோன்னே எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேங்க. இங்க பாருங்க, நம்ம வந்து கொய்யாக்காய் வந்து இவ்வளவு பறிச்சிருக்கோம். எப்படி இதெல்லாம் பாருங்க, எவ்வளவு பெரிய கொய்யாக்காய். இயற்கை நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய சில பொருட்கள் இனாமா கொடுக்குறாங்க. இதெல்லாம் எந்த உரமும் இல்லை, மருந்து இல்லை, என்ன மச்சான், எதுவுமே இல்லைங்க அவங்களுக்கு. அப்படி இருந்தும் அவங்க இயற்கையா விளையக்கூடியது இந்த கொய்யாக்காய் எல்லாம். கொய்யாக்காய், மாங்காய், நெல்லிக்காய், இவங்களுக்கு எல்லாமே நாம உரம் போடுறதே இல்லை. மிளகு, இவங்க எல்லாருமே இயற்கையா நம்மளுக்கு வர்றாங்க. எவ்வளவு பெரிய கொய்யாக்கான்னு பாருங்களேன். ஊர்ல கொய்யாக்காய் 1 கிலோ என்ன விலைன்னு சொல்லுங்க. இங்க வந்து 100 ரூபா சொன்னாங்க. 100, 140 அப்படின்னுலாம் கொய்யாக்காய் விலைங்க. கடையில விற்கிறாங்க. விலை ஜாஸ்தி தான் எனக்கு தோணுது. கிளி வந்து சத்தம் போடுது, ஏன்டா என்னோட பறிச்சிங்க அப்படின்னு. நிறையவே மேலே இருக்கு. கிளிகளுக்காக நாங்கள் விட்டுட்டோம். நிறைய கடிச்சு அந்த மரத்துக்கு கீழே எல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் நம்ம எடுக்கவே இல்லை. இதை வந்து வீட்டுக்கு போகும்போது எடுத்து போய்க்கலாம். எனக்கு இன்னைக்கும் கடை டியூட்டி மக்களே. அதனால கடைக்கு போய் இன்னைக்கு உட்காந்து கொஞ்சம் உப்பு மிளகா எடுத்துட்டு போறோம். கட் பண்ணி அப்படியே அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்குவேன் பிரேக் டைம்ல. பிரேக் டைம்னா கஸ்டமர் வராத டைம்ல சும்மா தானே இருப்போம், போர் அடிக்கும்ல, அப்போ வந்து சாப்பிட்டுக்குவோம். வாழைத்தாறு இது போட்டிருக்குங்க. இது நல்ல உருண்டு காய். அதை வந்து வெட்டிடுவோம் அப்படின்ட்டு பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. சரி வாங்க, அதையுமே வெட்டிக்கிடுவோம். மச்சான் நீங்க வெட்டிடுங்க. செடி 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 பார்த்து, செடி செடி அந்த செடி மேல கை விழுகுதுல. எனக்கு சாப்பாடு கட்டிட்டு போக இலை வெட்டிட்டீங்களா? இலையில தாங்க சாப்பாடு கடைக்கு கொண்டு போறேன். நல்லா இருக்கு. அந்த சூடா சாப்பாடு எடுத்து வச்சு இலையில அதை கொண்டு போய் மதியம் சாப்பிடும் போது அந்த இலையோட வாசமும் அதுவும் சூப்பரா இருக்குங்க. அதிலெல்லாம் நம்ம அப்படித்தானே கட்டி சோறு கட்டிட்டு போனோம் இலையில. கொஞ்சம் பரவாயில்ல இந்த தாரு. என்ன மச்சான், வெட்டுங்க பாப்பா, ஒரே வெட்டா. அன்னைக்கு நான் பிடிச்சி வெட்டி கையை போன மாதிரி பத்திரமா பார்த்து வெட்டுங்க, வெட்டிடுங்க. அடா வெட்டுங்க மச்சான், இது என்ன நிக்கிறீங்க இப்படி? ஓகே, வைங்க கீழே வைங்க. சைஸுக்கு குட்டி அவர் வாழை தரத்துக்கிட்டு
இப்போ நம்ம கடைக்கு போகிறதுக்கு ரெடியாகி நிற்கிறோம் இந்த சுடிதாரெல்லாம் போட்டு. அப்படி இருந்தும் காடு கரை அப்படின்னு சுற்றியாச்சு. வாழை தாரை வெட்டி சமைக்கணும் அப்படின்னு ஆசை தான். ஆனால் தரை வெட்டிக்கிறோம் இல்லையா, அதனால தான். இல்லாட்டி நம்ம கடைக்கு போகலை அப்படின்னா அதெல்லாம் தூக்கி இப்போ இதெல்லாமே தூக்கி தலையில் வச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவோம். இது வந்து நம்ம கொய்யாக்காய். எப்படி தோட்டத்தில் காலையில் வந்தோமா, வாழைக்காய் வந்து வாழைத்தார் வந்து வெட்டியாச்சு. 3 தார், அங்கே ஒரு தார் இருக்குது, அதை வெட்டிட்டோம் அப்படின்னா 4 தார். இந்த தாரை வீட்டுக்கு எடுத்துக்குவோம், 3 தாரை கடைக்கு கொடுத்துருவோம். கொய்யாப்பழம் வந்துட்டு கடைக்கு கொண்டு போக பசங்களுக்கு கொடுத்துக்கலாம். சரியா? சரி வாங்க, இனி அங்கே போய் அந்த தாரை வைக்கும்போது பார்க்கலாமா? வீட்டு பக்கத்தில் மொட்டை மாடியிலேருந்து வெட்டுற அளவில் வாழைத்தாரு அன்னைக்கு காமிச்சேன் இல்லையா, குட்டியாக இருக்கும் அப்படின்னு. இப்போ பாருங்க பேசலாமா? வெட்டிக்கோங்க. பஸ் போகுது. சேட்டா ஓன் அடிக்கு. வந்துட்டு நல்ல பெரிய தாருங்க, நல்லா வெயிட் இருக்கு. மச்சானுக்கு அப்படியே முகத்தில் பயங்கர சந்தோஷம், சிரிப்பு. ஏன் மச்சான் அப்படித்தானே? சரி, இதெல்லாம் எடுத்து வண்டியில் ஏற்றிட்டு போயிட்டு வருவோமா கடைக்கு? போ. நம்ம இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா இந்த கடலைக்கறி தாங்க வச்சோம். சன்னா மசாலான்னு சொல்லுவோம் இல்லையா, அது தாங்க வச்சேன். நேற்று வச்ச மீன் குழம்பு இருக்குது. பசங்களுக்கு வந்துட்டு ஸ்கூலுக்கு வேறு கொண்டுட்டு போகணும். காலையில் டிஃபனுக்கும் ஆயிக்கிறோம். காலையில் டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பவும் இந்த கறியும் இருந்தால் ஓகே தானே, அதனால் இந்த கடலைக்கறியை வச்சாச்சு. இந்த கடலைக்கு வந்துட்டு எனக்கு அவ்வளோவா டேஸ்ட்டு பிடிக்கல. அந்த கருப்பு கொண்ட கடலை இருக்குது பார்த்திங்களா, அதுதான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் சரிங்களா? நேற்று வச்ச மீன் குழம்பு அப்படி சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி காலையில் கொஞ்சம் சூடு ஏற்றிக்கிடுவோம் அப்படின்ட்டு சூடு ஏற்றுறேன். குழம்பு சூடேற மாதிரி தான் தோணுச்சு. இந்த புளி வந்து நம்ம போட்டு வைக்கிறோமா, இந்த மறுபடியும் இது நல்லா கொதிச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், புளிப்பு கொஞ்சம் அதிகமாயிரும். அதனால் அதில் இருந்த புளியெல்லாம் கொஞ்சம் எடுத்து மாற்றிட்டு ஒரே ஒரு புளி மட்டும் அதில் போட்டுட்டேங்க. நீங்களும் இந்த புளி கரையுமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக குடம்புளி கரையாது. நம்ம குழம்பு வைக்கும் போது ஒன்று சுடு தண்ணியில் போடணும், இல்லாட்டி சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சு ஊற்றிக்கிறணும், இல்லாட்டி அப்படியே போட்டு குழம்பு கொதிக்கும் போது எடுத்தாலும் ஓகேங்க. புளிப்பு வந்து சூப்பராக இருக்குங்க. சிம்பிளாக தாங்க இருக்கும். செஞ்சு பார்த்தா எல்லாமே ஈஸி தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சரிங்க, அதுக்கப்புறம் நான் வந்து கடைக்கு போயிட்டேன். கடைக்கு போய் உட்காந்துருந்தேங்க. ஒரு தடவை ஆள் வருவாங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆள் வர மாட்டாங்க. அதேமாதிரி வெறிச்சோடி கிடக்குங்க. மதியானமெல்லாம் ரொம்ப போர் அடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் மச்சாட்ட சொன்னேன் சீக்கிரமாக வாங்க சீக்கிரமாக வாங்கன்னு. அவர் ஒரு 2 மணிக்கு மேலே வந்தார். அதுக்கப்புறம் என்ன, நான் ஒரு 3 மணி 3:30 போல் பசங்க ஸ்கூல் விட்டு வரவும் வீட்டுக்கு வந்துட்டேங்க. இந்த வீடியோ இவ்வளோ தாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்னங்க மக்களே, வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறோம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா? எல்லா உறவுகளுக்கும் நன்றி, வணக்கம். பபாய் உறவுகளே.